ஹாய்! நம்ம கோதுமை மாவுல தட்டை செய்வோமா? டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதே சமயம் அவ்வளோ கிரிஸ்பியாவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 400 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு தட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது கலந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள போட்டு அதில நல்லா பொரிய விட்டுட்டு அந்த இது மாவுல கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கையால நல்லா கசக்கிட்டு அந்த ஓமம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து அது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது போல் பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காமல் வரும் தட்டை. அதனால் நல்லா வந்து 10 to 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து மெலிசா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்க்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெலிசா தேய்ச்சிட்டு மெலிசா தேய்ச்சா தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் தேய்ச்சிருக்கிறது போல் நான் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள், திக்னஸ் அந்த அளவுக்கு வந்து தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோர்க் ஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஸ்பூனை வந்துட்டு நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லைனா வந்து தட்டை மாதிரி கிடைக்காது, பூரி மாதிரி உப்பெல்லாம் வந்துடும். அதனால் இந்த எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக உள்ள மாவு வந்து எடுத்துக்கோங்க. அந்த திரும்பவும் மாவு எடுத்து தேய்ச்சிட்டு இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து நல்லா எண்ணெயை காய விட்டுருங்க. காய வச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து லோ ஃப்ளேமில் வச்சா எண்ணெய் குடிக்கும், ஹை ஃப்ளேமில் வச்சா வந்து கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து அவ்வளோவா வெந்திருக்காது, மொறுமொறுப்பு தன்மை இருக்காது. அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ஒரு தட்டைகளாக போட்டு எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா வந்து முன்ன பின்ன நல்லா வந்து திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துருங்க. இது போல் எல்லா தட்டைகளையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க அளவு 400 கிராம் எடுத்திருந்தேன்னு சொன்னேன். எனக்கு 1/2 கிலோ கிட்ட வந்து தட்டை கிடச்சிது. ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருந்தது, அதே சமயம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.